பேரறிஞர் அண்ணா முதலாக மாநாடு நடத்திய திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் நெசவாளர் மாநாடு சனிக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5000 பேர் திரண்ட இந்த மாநாட்டில் நெசவாளர்கள் தங்களது குமுறல்களை கொட்டி தீர்த்தனர். அண்ணா நெசவாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கலாம் விஜயன் பேசுகையில், கரி ஆடைகளை தலையில் சுமந்து ஊராக விட்ட நெசவாளி அறிஞர் அண்ணா, அந்த நெசவாளர் தொடங்கிய கட்சிதான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி நெசவாளருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை என்று வேதனையுடன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெசவாளர்களுக்கு திட்டப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, பட்டி தொட்டி எங்கும் அதனால் அவர்கள் பெற்ற பலன்கள் என்னென்ன என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கலாம் விஜயன் வலியுறுத்தினார். நெசவாளர்கள் பயன்பெறுவதற்காக அம்பத்தூரில் தறி ஆடையகம் நடத்தி வரும் தொழிலதிபர் சண்முகம், நெசவாளர்களின் ஆடைகளை வரவேற்க உலகத் தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய திட்டத்தை மட்டும் கேட்டு செயல்படுத்தினால் 6 மாதத்தில் நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 25,000 சம்பளம் கொடுக்கலாம் என்று அதிரடி யோசனை தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்ட இளம் வழக்கறிஞர் காசி புதியராஜா, நெசவாளர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அதற்காக அவர்கள் போராட வேண்டும் என்றும் ஆவேசமாக கேட்டுக்கொண்டார். வரி குதிரை போல வாசல் முதல் வீதி வரை வரியை கட்டிய சமூகம் நெசவாளர்கள் சமூகம். ஆனால் அவர்களுக்கு வசதியில் இருந்து வறுமையில் வாடுவதுதான் மிச்சம் என்று கவிஞர் சகுந்தலா ராமலிங்கம் வருத்தப்பட்டார். மொத்தத்தில் இந்த நெசவாளர் மாநாடு வேதனை, வருத்தம், குமுறல் போன்றவற்றின் வெளிப்பாடாகத்தான் அமைந்தது. தமிழக மக்களுக்கும் சரி, இந்திய அளவில் உள்ள தலைவர்களுக்கும் சரி, ஒரு திராவிட கட்சியின் தலைவராகவும் ஒரு நீதி கட்சி உறுப்பினராக மட்டும்தான் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவரும் ஒரு நெசவாளி, அவரும் தலை சுமை தூக்கி திருவாக நீதி ரீதியாக நெசவு ஆடைகளை விற்று ஒரு கட்சியை உருவாக்கி நிறுவனராகி தலைவராகி முதலமைச்சராக இருக்கிறார் என்ற வரலாறு யாவருக்கும் தெரியாது. அவர் பல்வேறு மேடைகளில் பேசுகின்ற பொழுது எடுத்து சொல்வார், நாமும் நெசவாளி குடும்பத்தை பிறந்தவர் தான். நாமும் பள்ளி பருவத்திலே 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதில் பள்ளிக்கு செல்லும் பொழுதே ஆடைகளை, வீட்டில் தயாரித்த ஆடைகளை புத்தகம் மட்டும் கொண்டு போகக்கூடிய அந்த பையில் இந்த ஆடைகளை கொண்டு போய் தெருவில் பள்ளிக்கு செல்லும் போது விற்றவர். ஒரு நாளைக்கு காரணா அரையணா வியாபாரத்திற்காக தலைசுமையாக காஞ்சியில் இருந்து திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர், குடியாத்தம், மானியம்பாடி ஆகிய பகுதிகளில் வாரம் சனி ஞாயிறு 2 நாட்களில் தவறாமல் காலை 4 மணிக்கெல்லாம் சென்று விடுவார். இது அவருடைய வாயால் கூறப்பட்டிருக்கக்கூடிய மேடை பேச்சு செய்திதான். இத்தகைய உழைப்புகள் நிறைந்து உருவாக்கியவர்தான் அண்ணாதுரை அவர்கள். அது மாத்திரமல்ல, அவர் பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்கின்ற BA பொருளாதாரத்தை ஆர்ட்ஸ் படிப்பில் படிக்கின்ற பொழுது கல்லூரியிலேயே சீருடையை கொண்டு போய்விட்டனர். அவர் நெய்த ஆடையை கல்லூரிகளில் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சாலை படிப்பவர்களுக்கும் கல்லூரி நேரத்தை முடிந்துவிட்டு பச்சைப்பன் கல்லூரி நுழைவாளியில் திரு வியாபாரியாக, தலைசுமை வியாபாரியாக சென்னையை சுற்றி திரிந்தவர் தான் பேரறிஞர் அண்ணாதுரை. இதை நாம் வரலாற்றில் யாரும் மறுத்து வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெசவாளி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முக்கிய வரலாற்று திசையெங்கும் அண்ணாவினுடைய பெயர் ஒழித்து இன்றைக்கு அவர் உருவாக்கிய ஒரு நெசவாளி உருவாக்கிய கட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது நெசவாளிகள் இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஒரு நெசவாளி உருவாக்கிய ஆடை அனைத்து மனிதன் பொதுவாக பயன்படுத்துகிறான். ஆனால் ஒரு நெசவாளி உருவாக்கிய ஒரு ஸ்தாபனம், அதில் நெசவாளிக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை எடுத்து நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாகவே கருதப்படுது.
இனி எதிர்வரும் காலங்களில் நெசவாளர்கள் அந்த இடத்தை நிச்சயமாக பிடிப்பார்கள். நெசவாளர்களுக்கான தேவையை அடைவார்கள். ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் ஒதுக்கப்படக்கூடிய நிதி தொகைகள் உண்மையிலேயே நெசவாளர்களுக்கு சென்று சேர்கிறதா என்றால் அங்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்படுகிறது. அதை வெளிப்படை தன்மையோடு மாவட்ட வாரியாக, மாநிலங்கள் வாரியாக, ரகம் வாரியாக எவ்வளவு தொகைகள் எதற்காகலாம் ஒதுக்கப்படுகிறது என்பதை மத்திய அரசு விளக்க வேண்டும். மேலும் மாநில அரசு ஒதுக்கக்கூடிய ஜவுளித்துறைக்கான நிதி என்னென்ன திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையுடன் வெள்ளையறிக்கை வழங்க வேண்டும். மக்கள் இன்றைக்கி 5000க்கும் 10,000க்கும் தறிப்படை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை மோட்டிவேட் பண்ணி இதனால் என்ன நெசவாளர் லாபம்னு சொல்லறதுக்கு உண்டு இங்கே ஆள் இல்லாத இருக்காங்க. எப்படி விவசாயம் வந்து உயிர் நாடியான விவசாயம் எப்படி அழிஞ்சு விவசாயி எப்படி அவமானப்படுத்துகிறாங்களோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அதுபோல் நெசவாளர்களையும் கொஞ்சம் அவமானப்படுத்தி தான் இருக்கிறாங்களே தவிர இதுதான் உண்மை. ஆனால் இதை மாற்ற முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது என்ன தெரியுமா, நாம் தறி நெசவாளருடைய கஷ்டத்தை சொல்லும், அவங்களுடைய உழைப்பை சொல்லுனாக்கா இன்றைக்கி பெருவாரியான மக்கள் அம்பத்தூரில் எனக்கு இங்கே வந்து நான் அசோசியேஷன் எய்மான ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஃபேக்னு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் அந்த தறியாடையத்துக்காக லண்டன் போயிருக்கேன். லண்டனில் தமிழர்களை பார்த்துருக்கேன், மலேசியாவில் பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன், துபாயில் போயிருக்கேன். அங்கே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஸ்கூலுக்கு இருக்கிற யூனிஃபார்ம் சேலை என்கிட்ட வாங்கியிருக்காங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமும் அவங்களுடைய நிலைமை எடுத்து சொன்னால் எந்த ஒரு மனுஷனும் மதிக்கக்கூடிய அளவில் இந்த உலகத் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தறியாடையத்தை வந்து ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணுற ஐடியா பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய செல்வந்தரங்கள், அதாவது உலக பணக்காரங்கள், தமிழ்நாட்டில் பணக்காரங்கள் செய்ய வேண்டிய வேலை நான் சாதாரண ஆள் செய்கிறேன். எனக்கு அதில் ஒரு பெரிய குறை இருக்குது. என்ன தெரியுமா, எந்த ஒரு திட்டமும் வந்து பணம்னு தான். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் எடுத்தாக்கா அதுக்கு பணம் குரோர் கணக்கில் தேவைப்படுது. ஸோ எல்லா திட்டங்களுக்கும் பணம் இருக்கக்குள்ள தறியை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல. நான் ஒரு அரசாங்கம் கிடையாது, அவ்வளோ பணம் எங்ககிட்ட கிடையாது. இது சிம்பிளாக தான் வச்சு பண்ணுறான். ஸோ இது பெரிய செல்வந்தர்கள், பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, இவங்களாம் நினச்சா நெசவாளர்களை சராசரி 20,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்கள தயார் பண்ண முடியும். இது உறுதி. இது யாராவது ஒரு பெரும் பணக்காரங்கள் ஒரு பெரிய அமைப்பெலாம் வந்தாங்க, இதை நாங்கள் சொன்ன அதை செஞ்சாவே போதும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து வந்து கேட்டால் ஒரு நாள் சிட்டிங்கில் 6 மாதத்தில் தறியை அழகாக டெவலப் பண்ணுவேன். ஏறத்தாழ 20 லட்சம் உழைப்பாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். எல்லாருடைய மானத்தை யார் காப்பாத்துறாங்க? நெசவாளி. அதனால நாம பொருளாதாரத்தில் முன்னேறினாதான் நாடு முன்னேறும். எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்புல நம்மளுடைய பங்களிப்புன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம பிள்ளைகள் சரியான ஸ்தானத்துக்கு போக முடியல, கல்வி பெரிய லெவல்ல வந்து படிக்க முடியல. அது காரணம் பொருளாதாரம். பொருளாதாரம் ஒருத்தருடைய உழைப்புல நெசவுல ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நம்ம முன்னேற வேண்டிய சூழல் இருக்கு. பொருளாதாரம் முக்கியம். அதுக்கு அடுத்தது நாம இடம் ஒதுக்கீடு, நமக்கான இடம் ஒதுக்கீடு நமக்கு கிடைக்கணும். நமக்கான இடம் ஒதுக்கீடு போராட்டம். நமக்கான இடம் ஒதுக்கீடு என்பது போராட்டம் மூலமா எவன் ஒருத்தர் அதிகமா போராடுறானோ அந்த இடத்துக்கு அவனுக்கான நியாயம் கிடைக்கும். தறிக்கு வரி, அது இல்லாமல் குல வரி என்று ஒன்று நமது நெசவாளர்கள் ஊரில் இருப்பவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் வாசல் வரி என்ற ஒன்றையும் நமது நெசவாளர்கள் வந்து செலுத்திட்டு இருந்திருக்காங்க அரசாங்கத்துக்கு. வாசல் வரி அப்படிங்கறது வந்து நம்ம முதல்ல எல்லாம் நம்ம தறி வேலை செய்யறதுக்கு இந்த கஞ்சி போட்டு பாவு போடுறதுக்கெல்லாம் நம்ம தெருக்களை வீதிகளை வந்து உபயோகம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம கிட்ட வரி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நம்ம வந்து நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய நம்ம பொருட்களை வந்து வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அதுக்கும் வந்து நமக்கு வரி கொடுத்திருக்காங்க, வரி விதிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம நிறைய வந்து வரிகளை செலுத்தி வரி செலுத்தியவர்கள்ல அரசுக்கு வருமானம் கொடுத்தவர்கள்ல மிக முக்கிய முதலிடத்தில் நாம இருக்கிறோங்கிறது மறுக்க முடியாத உண்மை.